ஹலோ ஆல், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மேக்ஸ் சம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, த இன்கம் ஆஃப் எ பர்சன் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10% அண்ட் தென் டிக்ரீஸ்ட் பை 10%. ஃபைண்ட் த சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்களோட இன்கம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. இதோட சொல்யூஷன் எப்படி எழுதுறோம்னா, இன்கம் என்னன்னே தெரியாததுனால நம்ம அவங்களோட இன்கம் எக்ஸ்ன்னு வச்சுட்டு அதோட வேல்யூ 100ன்னு சொல்லி பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஸ்டின்ல உள்ளதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். இது ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும். அப்படின்னா இன்க்ரீஸ்டு பை 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் பை 10%னா 100 இன்ட்டு 10%. 10% எப்படி எழுதலாம் அப்படின்னா 10/100 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ 100 இன்ட்டு 10/100 அப்படின்னு வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுறோம். எல்லா ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் 10ன்னு வரும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு பை 10ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 100 + 10 இஸ் ஈக்குவல் டு 110 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிக்ரீஸ்டு பை 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ்டு பை 10%னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஒரு வேல்யூ 110 அப்படின்னு சொல்லி, அந்த வேல்யூல இருந்து 10% மைனஸ் பண்ணணும். 110 - 10%, திருப்பியும் 10% நார்மலாக எழுதுறோம் 10/100 அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதே மாதிரி கேன்சல் பண்ணுறோம். 0 கேன்சல் பண்ணுறோம். 10ல் உள்ள 0 அதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 11 வரும். அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் இன் இன்கம். சேஞ்ச் இன் இன்கம் அப்படின்னா 110 தான் நம்ம இன்கமாக வந்துச்சது. அதில் உள்ள சேஞ்சஸ் 11 நம்ம டிக்ரீஸ்டு பை 10 லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது 11 வந்திருக்கு. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 99 வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த இன்கம் என்னன்னு எடுத்தோம் அப்படின்னா 100ன்னு எடுத்தோம். 100 - 99னா 1%. த இன்கம் சேஞ்சஸ் 1%. 1% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 100ல இருந்து 99% ஆயிருக்குல்ல, அப்போ 1% டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் அதோட ஆன்சர். தேங்க்யூ guys. See you all in the next video.